பாமக களம் இறங்கியது. ஏன்னா அவங்க பொதுவாக இடைத்தேர்தல் அப்படின்றத அவங்க வெற்றி பெற்ற கட்சிக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஆனா அவங்க களம் சரியாக இருக்கிற போது அவங்க களத்துல இறங்குறாங்க. ஒன்று, அதிமுக போட்டியிடல, இரண்டாவது அம்சம். மூணாவது, 1 year உள்ஒதுக்கீடை எடுக்கிறாங்க. இது ஒரு யுத்த களமா மாத்துறாங்க. இதுல நம்ம வெற்றி பெற்றா உள்ஒதுக்கீடை பெறலாம். அப்படி இது எல்லாம் சேர்ந்து திமுகவுக்கு நெருக்கடியா மாறுமா? திமுகவை பொறுத்த மட்டும் நெருக்கடி இருக்கிற மாதிரியான தோணலை. ஏன்னா இப்போ பிரகாஷ் கூட சொன்னார், அதாவது அதிமுகவும் பாமகவும் இணைந்து போட்டி போட்டால் திமுகவுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னாரு. அது பாஜக எல்லாம் சேர்ந்து தான் 21 போட்டி போட்டாங்க. புகழேந்தி 49% வாங்கி வின் பண்ணார். புகழேந்தி 21 49% வாங்கி வின் பண்ணார். அதனால் இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் கூட திமுக தான் வின் பண்ணியிருக்கு. பாயிண்ட் என்னென்னா அது இல்லை, இடைத்தேர்தல் கொஞ்சம் வித்தியாசமான தேர்தல். எல்லா இடைத்தேர்தலும் வித்தியாசமான தேர்தல். 91 பார்த்தீங்கன்னா 24 வரையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 தேர்தலில் பாமக வந்து 2 தேர்தலில் மட்டுமே வந்து தனியாக இருக்காங்க. ஆரம்பத்தில் ஒன்று, இப்போது 2016 ஒன்று ஆக்சுவலாக. ஸோ மற்ற எல்லாமே கூட்டணியோடு தான் அவங்க களம் கண்டிருக்காங்க. இந்த விக்கிரவாண்டி தொகுதி அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான தொகுதி. 2019 இடைத்தேர்தலில் அதிமுக வாங்கின 60%க்கு முக்கியமான காரணம் பாமக தான். அதில் 42% அங்கே வன்னியர்கள் இருக்காங்க. அவங்களோட பெரும்பான்மையோர் பாமக ஓட்டு போடுவாங்கன்றது உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 21 வந்து திமுக வின் பண்ணிட்டாங்க. 24 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் பாமக அங்கே வாங்கினது, விக்கிரவாண்டி தொகுதியில் வாங்கினது 17% தான் வாங்கினாங்க. பாஜக மட்டும்தான் கூட்டணியில் இருந்தாங்க. அதிமுக 35% வாங்கினாங்க. என்ன காரணம்னா 10% கொடுத்தது எடப்பாடி தான் அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர்கள் நம்புறாங்க. அதனால் அவருக்கு ஓட்டு போட்டாங்க. வன்னியர்கள் பெரும்பாலும் அந்த பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட விக்கிரவாண்டி தொகுதியில் அவருக்கு ஓட்டு போட்டாங்க. ஏடிஎம்கே ஓட்டு போட்டாங்க. அவர் பானை சின்னம் நின்றதுனால அவர் குறைஞ்சிடுது. உதயசூரியனுக்கும் பானைக்கும் வித்தியாசம் இருக்குது விழுப்புரம் தொகுதியில். அதனால் வந்து பானைக்கு ஒரு ஓட்டு விழும், உதயசூரியனுக்கு ஒரு ஓட்டு விழும். 49 வந்து 39 குறைஞ்சி போச்சு. யாருக்கு? ரவிக்குமாருக்கு. இவங்க 35, இவங்க 43, 35 குறைஞ்சி போச்சு. இருந்தாலுமே வந்து ஒரு டைட்டான ஒரு பொசிஷனில் தான் வந்து ஏடிஎம்கே இருந்திருக்காங்க. அதை நம்ம மறுக்கக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ அப்படிலாம் வந்து ஓரளவுக்கு இப்போ வன்னியர்களே வந்து ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு அதிமுகவுடைய நிலைமை இருக்குது. அதிமுக கட்சி வந்து பலவீனமாக இருக்கலாம், பிரிஞ்சிருக்கலாம், அது வேறு விஷயம். பர்டிகுலர் ஏரியாவில் போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மத்திய வடமாவட்டங்களில் அதிமுகவுக்கு கை கொடுத்தது வன்னியர்கள் தான் பெரும்பாலும். இல்லாட்டி சவுத்து மாதிரி தோற்று போயிருப்பாங்க, ரொம்ப மோசமானலாம் தோற்று போயிருப்பாங்க. ஸோ மத்திய வட மாவட்டங்களில் அந்த 10.5% எடப்பாடி கொடுத்தார்ன்ற ஒரு காரணத்துக்காக பாமக பாஜகவோட கூட்டணியில் இருந்தால் கூட பாமக தொண்டர்களும் பாமக நலன் விரும்பியர்களும் வன்னியர்களும் அதிமுக ஓட்டு போடுறாங்க ஆக்சுவலாக. அதனால தான் வந்து மத்திய வட மாவட்டங்களில் ஓரளவு தப்பிச்சது அதிமுக. அதுதான் அடிப்படையான விஷயம். ஆனால் இந்த தேர்தலில் இவ்வளவு சாதகமான அம்சம் இருந்து, இவ்வளவு சாதகமான அம்சங்கள் இருந்து ஏன் பயப்படுறாரு எடப்பாடி அப்படின்னு பயம்னு நான் சொல்லல. நீங்க சொல்லல சார், நான் சொல்றேன் சார், நீங்க சொல்லக்கூடாது. நான் சொல்லல, மணிகண்டன் பதில் சொல்லுவாரு, நான் சொல்லலாம் இல்லையா. பாயிண்ட் என்னன்னா, அவர் ஏன் பயப்படுறாருன்னா, இந்த ஒருவேளை 2வது இடத்துக்கு பாமகவுக்கும் அவருக்கும் ஒரு போட்டி வரலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு இடைத்தேர்தலாக இருக்கிறதுனால 40% இருக்கிற வன்னியர்கள் வழக்கமாக 20% பாமகவுக்கு போகிற ஓட்டு இந்த வாட்டி ஒரு 30% போச்சு வச்சுக்கோங்களேன். இவங்களுடைய அப்போ இவங்களுக்கு தலித் ஓட்டும் கிடைக்காது. ஏன்னா தலித் ஓட்டுலாம் திமுகவில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ மைனாரிட்டி ஓட்டும் கிடைக்காது. மைனாரிட்டி ஓட்டும் திமுகவுக்கு போயிடும். ஸோ மற்ற காஸ்ட் இண்டூஸ் ஓட்டு இருக்குல்ல, அதுவும் வந்து கிடைக்காது. அதுவும் கொஞ்சம் பிரிஞ்சு அங்கே போயிடும். மீதி கொஞ்சம் நாம் தமிழர் மாதிரி கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதிமுகவுக்கே வந்து ஒரு தன்னம்பிக்கை இல்லை, நம்ம மோசமாக தோற்றுருவோம்னு இருக்கு. ஆனால் அது விஷயம் கிடையாது. ஒரு எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக, தமிழ்நாட்டில் நாங்கள் தான் 2வது பெரிய கட்சி என்று சொல்கிற அதிமுக, இந்த ஆளுகின்ற திமுகவின் எதேச்சிகார போக்கையோ அல்லது வேறு பல பிரச்சனைகளையோ மக்கள்கிட்ட வந்து எடுத்து சொல்கிற ஒரு வாய்ப்பை வர வேண்டிய சமயத்தில் அதை புறக்கணித்து விட்டு ஓடுவது என்பது அது வந்து ஒரு பயத்தை காண்பிக்கிற ஒரு விஷயமா இருக்குமா, அல்லது இவங்க ஸ்ட்ராட்டஜியில் ஒரு விஷயமா? பாஜக பாமக அதிமுக ஸ்ட்ராட்டஜிக்குள்ள ஒரு மேலிடம் சொல்ற விஷயம் சிதம்பரம் சொன்னார்ல, அப்படியே ஒரு அந்த விஷயத்தை நான் நம்பல. அப்படியே ஒரு வதந்தியா இருக்கு வச்சுக்கோங்க. அந்த வதந்தி உண்மையா இருக்கிற பட்சத்தில் அதுலேயுமே அதிமுக தன்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கணும். ஆக்சுவலா நாங்க நிக்கிறோங்க, என்ன நீங்க ஆதரிங்க எல்லாரும் அப்படி சொல்லி போயிருந்தா 2வது இடத்துல அதிமுக தான் வரும். ஓகே, இப்போ நீங்க பாமக 2வது இடத்துல வருது இல்ல. நீங்க ஏதோ மேலிடம் கான்ஸ்பிரசி தியரி சொல்றீங்கல்ல, பாஜக நான் சொல்லல, சிதம்பரம் சொன்னேன். சிதம்பரம் சொன்னதை மேற்கோள் காட்டுறீங்கல்ல. பாஜக அணியில என்ன சொல்றாங்கன்னா, திமுக சொல்லிதான் அதிமுக போட்டியிடல அப்படின்றாங்களே. திருமதி சசிகலா தொடங்கி டிடிவி தொடங்கி ஓபிஎஸ் தொடங்கி எல்லாருமே அதை சொல்றாங்களே, அதிமுக போட்டியிடாததுக்கு காரணம் திமுக. அவங்க சொல்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, பெரும்பாலான இந்த ஊழல் வழக்குகள், கொடநாடு போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்லோ டவுனா போயிட்டு இருக்கு இல்லையா. அதனால அதை வச்சு ஏதாவது ஒரு விஷயங்கள் பேக்ரவுண்ட்ல நடக்கிறதோ இல்லையோன்ற மாதிரியான விஷயங்கள் பேசப்படுறத விட்டு இதெல்லாமே ஆதாரம் இல்லாத ஒரு விஷயங்கள். இது வந்து எந்த அளவுக்கு உண்மையை நமக்கு தெரியாது. ஆனால் இன்னொரு விஷயம், பொலிட்டிக்கலா நம்ம பார்க்கும்போது
இந்த 3 பேருமே அதிமுகவோ பாஜகவோ பாமகவோ இவங்கெல்லாம் ஒன்னா இருந்தவங்க தானே. சரி, இவங்களுக்குள்ள இன்னும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இன்னும் ஒரு சாஃப்டான மென்மையான உறவு இருக்கத்தான் செய்யுது. ஓட்டு டிரான்ஸ்ஃபர் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓட் டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பா. அதிமுக யாருக்கு சார் ஓட்டு போடுவாங்க? கொஞ்சம் ஓட்டு நாம் தமிழருக்கு போகலாம், பெரும்பாலும் பாமகவுக்கு தான். திமுகவை பிடிக்க அதிமுக நிச்சயமா திமுகவுக்கு போட மாட்டாங்க. அப்ப பாமகவுக்கு தான் அது போகும். ஆக்சுவலா இது எதிர்காலத்துக்கு எந்த விதத்துல உதவும் நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க. நீங்க பாமகவை பொறுத்த மட்டும் 2வது பெரிய கட்சியா வரும். பட் அந்த பெருமையை வந்து பாஜக எடுத்துட்டு போயிடுவாங்க. எங்க தலைமையில் இருக்கிறது 2வது கூட்டணி. நான் எடுத்துக்கிறேன் ஒரு சின்ன விளக்கம் மட்டும். விக்கிரவாண்டியில் வந்து பல சமூகங்கள் இருக்குது. நம்ம வன்னியர் சமூகம்ன்றது பெரும்பான்மை சமூகம், அதுக்கு நேரான சமூகம், மற்ற வாக்குகள்லாம் இருக்குல்ல. இப்போ வன்னியர் உள்ஒதுக்கீடை மட்டும் எடுப்பது, இப்போ கணேஷ் சொல்லுவார் அது அவர்களுக்கு மட்டுமானதல்ல எல்லாருக்குமானதுன்னு அவர் சொல்லுவார். நாங்கள் அப்படிதான் கேட்கிறோம். ஆனால் சொல்வது வன்னியர் உள்ஒதுக்கீடு மட்டும் வருகிற போது அது பாமகவுக்கே நெருக்கடியா மாறாதா? மற்ற சமூக வாக்குகள் திமுகவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்காதா? அவங்களுக்கு வந்து தாங்கள் பெரிய சக்தி நிரூபிக்கிறதா மெயின். வின்னபிலிட்டி என்ன பொறுத்தவரை டிஎம்கே 50% மேல வாக்கு எடுத்துருவாங்கன்னு தான் நான் கருதுறேன். தங்கள் சக்தியை நிரூபிக்க இதுல நான் இன்னொன்னு சொல்றேன்னா, சகோதரர் பிரியனுக்கும் சேலம் மணிகண்டன் ஜிக்கும் நான் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, அதிமுக ஓட்டு திமுகவுக்கு போகவே போகாதுங்கிற ஒரு கருத்தை 2 பேருமே சொன்னாங்க. ஆனா ஜெயலலிதா அம்மையார் கடைசியா 37 எம்பி சீட்டு எடுக்கும்போது எடுத்த வாக்கள் 45%. அதுக்கு பிறகு 40 இறங்கினாலும் கூட இன்னைக்கு அதிமுக 20.4% வாக்குகள் எடுத்திருக்கிறாங்க. மீதி 25% வாக்குல பெரும் பகுதி கலைஞர் மறைவுக்கு பிறகு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுகவுக்கு தான் போயிருக்குது. இது மக்கள் வந்து இத டேட்டாவை பார்த்தா தெரியும். கண்ணை மூடிட்டு ஒரு விஷயத்தை பேசுறதோட டேட்டாவை பார்த்தா தெரியும். அடுத்தபடியா பாஜகவுக்கும், அடுத்தபடியா நாம் தமிழருக்கும், அதுக்கு அடுத்தபடியா பாஜகவுக்கும் போயிருக்கு.